அதெல்லாம் நீங்க ஒத்துழைப்பு தரணும். அது வெளியில தெரியாத அடிக்கடியா சொல்லணும். எம்எல்ஏக்கள் 6 எம்எல்ஏ, அப்புறம் கலெக்டர் மொத்தம் ஒரு कलेक्टर सर 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 कई 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 போடாதீங்க கை போட்டோ சார் மேல மேல பாருங்க. ஓகே சூப்பர் சூப்பர். அப்படியே போட்டு ஒரு 3 சுத்து போதும்ல. ஓகே சார் போதும். அப்படியே ரெடி பண்ணி அப்படியே நில்லுங்க சார். ஒரு நிமிஷம் அப்படியே கை வச்சு அப்படியே கை வச்சு போன மாட்டீங்க. மொபைலை தாத்துவீங்கண்ணா. சரி இன்றைக்கு தமிழக அரசினுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க WRD டிபார்ட்மெண்ட் நீர்வளத்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கோதையாறு சிற்றாறு பட்டணங்கால் மதுகளை விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கக்கூடிய இந்த நிகழ்வு இங்கே திறந்திருக்கும். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல் இங்கே நம்ம மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நாங்கள் கலந்துருக்கோம். கிட்டத்தட்ட 850 கியூசெக்ஸ் கன அடி தண்ணீர் வந்து திறந்து விடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இது வந்து பிப்ரவரி கடைசி வரைக்கும் இந்த தண்ணி 850 கியூசெக்ஸ் தண்ணி பாஞ்சிட்ருக்கோம். இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 79,000 ஏக்கர் நிலப்பரப்பு நம்ம மாவட்டத்தில் பயன்பெறும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரத்துக்கு கூட ஒரு 17,000 கனஅடி 17,000 ஏக்கர் ஹெக்டேர் வந்து பயிர்களுக்கு இந்த தண்ணி விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் விவசாயம், அதாவது நெல் விவசாயம், வாழை விவசாயம், தென்னை விவசாயம், காய்கறி விவசாயம் அனைத்துக்கும் இது பயன்படக்கூடிய அளவில் விவசாயினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற விதத்தில் இது இந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம். இல்லை, தென்மேற்கு பருவமழை வந்து இப்போது இதான் அந்த சீசன். மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு, முழுவதுமாக மழை பெய்யும். டேமில் வந்து தண்ணி நீர் வரத்து, ஏன்னா கேச்சிங் பாயிண்டில் வந்து தண்ணி வருது, ஆனால் நீர் வரத்து வரும். அதனால் நம்ம நிறைய இடங்களில் வந்து சில இடங்களில் தூர் வாராமல் இருக்குது. நாகர்கோவில், தோவாளம் அந்த பக்கத்தில் எல்லாம் தூர் வாரிட்டாங்க. இந்த சில இடங்களில் தூர் வாராமல் இருக்குது. அந்த அங்கங்கே என்னென்ன
விவசாயம் இருக்குதோ அந்தந்த விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணி அந்தந்த பகுதிக்கு செல்லக்கூடிய அளவில் நடவடிக்கை இருக்குது. வழக்கமாக எல்லா சேனல்களையும் தண்ணி திறக்கிறது இல்லை, எல்லாம் விடுறதில்லை. அதே மாதிரி கடைமுறை நிலங்களுக்கு வந்து தண்ணி போய் சேருறதில்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த வாட்டி எப்படி இருக்கும்? இல்லை, எப்போவுமே இப்போ சிட்டாறு பட்டணங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 273 கிலோமீட்டர் இந்த தண்ணி பாயணும். டெய்லண்டில் வந்து சில நிறைய கடையோர நிலங்களில் தண்ணி போகாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ வந்து முறையாக அதை தூர்வாங்க. இது போக வந்து இப்போது நிறைய திட்டங்கள், ஏன்னா வந்து கடந்த பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தான் அந்த சிட்டாறு பட்டணங்கள்லாம் உருவாக்குனது. ஒரு 70 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் தான் இதை வந்து முழுமையாக மத்திய அரசாங்கம் நீர்வழிப்பாதை, அதாவது வேப்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மத்திய அரசினுடைய அந்த திட்டத்தை வந்து இப்போ ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, எங்கெங்கே சரியாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாளாகி போச்சு. அந்த வேப்கோஸ் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆய்வு வந்து முழுமை பெற்ற பிறகு அது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து அதற்கான நிதியை ஒதுக்கி இந்த பணியை நாங்கள் மேற்கொள்ளும். இப்போ பேச்சிப்பாறை அணையை தூர்வாரத்துக்கு உலக வங்கியிலேருந்து ஒரு குழு வந்து ஏற்கனவே பார்த்துட்டு போயிருக்கு. அதான் வேப்கோஸ் தான் பார்த்து அவங்க தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஆய்வு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. அதை முடிஞ்ச உடனே எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ புதுசாக வந்திருக்காரு, நல்ல ஆக்டிவாக செயல்படக்கூடிய மாவட்ட தலைவர், அதில் நிச்சயம் மாவட்ட ஆட்சித்தலைவர், இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே எங்களுடைய முக்கிய இலக்கு, முக்கிய நோக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களுடைய நலனுக்காகவும் மக்களுடைய நல்ல திட்டங்களை கொண்டு வருதான் எங்களுடைய நோக்கம். சரி, இன்னொன்று பேச்சிப்பாறை டேமில் சுற்றுலா பயணிகள் அனுமதித்து அந்த தீவுக்குள்ளே போகிறது மாதிரி அமைச்சர் மில்லர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதுக்குள்ளே பாசிபிலிட்டி ஆராய்வுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதை வந்து டேமில் வந்து ஏன்னா ஏற்கனவே டேமை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தண்ணி வந்து எந்த சூழ்நிலையும் மாசுபற்றக்கூடாது. ஏன்னா நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு க்ரீன், அதாவது இயற்கை எழில்மை கொண்ட ஒரு மாவட்டம். அதனாலேயும் சுற்றுலா பயணிகள் வரும்போது அவங்களுக்கு இதை கண்டு கழிக்கக்கூடிய அளவில் அதை வந்து இங்கே வந்துட்டு போனால் இது ஒரு அந்த மாவட்டம் வந்து நல்லா வச்சுருக்காங்க, ஒரு க்ளீன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லக்கூடிய அளவில் நாங்கள் வந்து பண்ணோம். அது இப்போ நீங்கள் சொன்னதா முழுமையாக எனக்கு தெரியாது. அது முழுமையாக என்ன இருக்குன்னு பார்த்து அதை பண்ணோம்.